ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அகத்தியா வில்லேஜ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு டேஸ்ட் அண்ட் ஹெல்த்தியான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஆமாங்க, கேரளாவில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான கலந்தப்பம். இந்த கலந்தப்பம் ஏன் இப்படி பேர் வந்துச்சுன்னா, பெரிய காலத்தில் இந்த அப்பம் பண்ணுவாங்களாமா, அதனால் இதுக்கு பேர் கலந்தப்பம்னு வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. வாங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதோட டெக்ஸ்சர் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக அப்படியே ஒரு தேன் கூடு மாதிரியே இருக்கும். ரொம்ப ரொம்ப சாஃப்டாக நல்லாயிருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி கலந்தப்பம் பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு பச்சரிசி நான் எடுத்திருக்கேன். இது 1/4 கிலோ அளவு 250 கிராம் இருக்கும். இப்போ தண்ணி ஊற்றி 2-3 டைம் நல்லா களைஞ்சி எடுத்துக்கலாம். நல்லா களைஞ்சிட்டு தண்ணி ஊற்றி 3-4 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. ஊறினதுக்கப்புறம் தண்ணி சுத்தமாக வடிச்சிட்டு இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம மாற்றிக்கலாம். இப்போ இது கூட நம்ம சாதம் எப்பவுமே செய்யமில்லைங்க, சாதம் அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இது கூட சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் போல் சீரகம், கூட வாசத்துக்கு ஒரு 2 ஏலக்காய் இது கூட சேர்த்துக்கலாம். தண்ணி கரெக்டாக மெஷர் பண்ணி சேர்க்கணுங்க. எந்த கப்பில் நீங்கள் அரிசி எடுத்துக்கிட்டீங்களோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு தண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா தண்ணி மட்டும் இது கூட நம்ம சேர்த்திடக்கூடாது. கரெக்டாக 1 கப் அளவுக்கு தண்ணி மட்டும் இது கூட சேர்த்துக்கோங்க. கூட ஒரு 1/4 டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த கலந்தப்ப இனிப்புக்கு ஒரு சாஸ்பேன் எடுத்துக்கலாம். அதில் 1/2 கப் அளவுக்கு பொடிச்சு வெல்லம் நான் எடுத்துக்கிறேன். இப்போ அரிசி 250 கிராம்னா வெல்லம் 300 கிராம் எடுத்துக்கிட்டா தான் இனிப்பு கரெக்டாக இருக்குங்க. இதுக்கு ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். எந்த கப்பில் மெஷர் பண்ணமோ அதே கப்லேயே 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த வெல்லம் மட்டும் கரைஞ்சா போதும், நம்மளுக்கு பாகுப்பதம் வர தேவையில்லை. இப்போ பாருங்கள், நல்லா கரைஞ்சிருச்சு வெல்லம். இப்போ நல்லா கரைஞ்சதையுமே இந்த சூட்டோடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பச்சரிசியோட இந்த ஒரு ஃபில்டர் வச்சு வடிகட்டி இந்த சர்க்கரை தண்ணியை சேர்த்துடலாம். இப்போ சேர்த்ததையுமே ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. கீழே அப்படியே பிடிக்க ஆரம்பிச்சிடும். உடனே கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அப்போ தான் இந்த சர்க்கரை தண்ணியுமே நம்ம அரைச்சி வச்சுருந்த பச்சரிசி தண்ணியும் நல்லா கலந்துரும். நல்லா கலந்ததுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த கலந்தப்பை பொறுத்தளவுக்கு நம்ம தவாலையும் கூட செய்யலாங்க. தவாலை செய்கிறத விட குக்கரில் செஞ்சோம்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக செஞ்சிடலாம். அதனால் இன்றைக்கி நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன். இப்போ அடுத்த குக்கரை வச்சுட்டு இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் போல் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நெய் கூட சேர்த்துக்கலாம். பட் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டோம்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் போல் தேங்காய் சின்ன சின்ன பீசஸாக இந்த மாதிரி கட் பண்ணி இது கூட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா வணக்கி விட்டுக்கலாம். பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வணக்கிக்கலாம். இப்போ நல்லா வணக்கிட்டு இது கூட நம்ம கலந்து வச்சுருக்கிற இந்த பச்சரிசி மிதியுமே அப்படியே லைட்டாக கலந்து விட்டுட்டு அப்படியே இது கூட சேர்த்துடலாம். இந்த பச்சரிசி தண்ணி நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா ஹை ஃப்ளேமில் கரெக்டாக 30 செகண்ட்ஸ் ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. 30 செகண்ட்ஸ்க்கு அப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கரெக்டாக ஒரு 12 மினிட்ஸ் மூடி போட்டு மூடிடுங்க. நம்ம விசில் போட தேவையில்லை. ஒரு 12 மினிட்ஸ் மட்டும் அப்படியே விட்டுடலாம். 12 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க. நம்ம கரெக்டாக 12 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம குக்கர் மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், கலந்தப்பம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறக்கு அப்படியே நம்ம ஓவனில் கேக் வச்சோம்னா எப்படி இருக்கும் அதே மாதிரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சைட்லெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்கல. இப்போ நல்லா நம்மளுக்கு கேக் மாதிரி நல்லா வெந்துருச்சா அப்படின்னு பார்க்குறக்கு லைட்டாக ஒரு ஸ்டிக் வச்சு நம்ம லைட்டாக குத்தி பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், லைட்டாக அப்படியே குச்சி பார்த்தோம்னா கொஞ்சம் கூட குச்சியில் ஒட்டாமல் வரணும். கரெக்டாக கொஞ்சம் கூட ஒட்டலை, சூப்பராக வந்திருக்கு. ஒரு 10 நிமிஷம் கழிச்சிட்டுமே அப்படியே குக்கர்லேருந்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கூட குக்கரில் கீழே ஒட்டவே இல்லை, அடியும் பிடிக்கல. கரெக்டாக இந்த டைம் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் கரெக்டாக இருக்கும். லைட்டாக இப்படி தட்டும் போதே பாருங்கள், நம்ம பனானா கேக்கெல்லாம் பண்ணோம்னா எப்படி நல்லா பாஞ்ச் மாதிரி நம்மளா கேக் வந்திருக்கும் அதே மாதிரி ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இப்போ நம்ம சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
இது க்ளோஸில் பார்க்கும்போது பாருங்கள் நல்லா வந்து அந்த தேங்காய் எண்ணெய் வாசத்துக்கும் நம்ம தேங்காய் சேர்த்துருக்கிறதுக்கும் அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள் இதை டெக்ஸ்சர் பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக அப்படியே ஒரு தேன் கூடு மாதிரியே இருந்துச்சு. லைட்டாக அப்படியே ப்ரெஸ் பண்ணால் நல்லா பாஞ்ச் மாதிரி. நான் பனானா கேக் வந்து ஆல்ரெடி நான் ஓவனில் செஞ்சு உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணிக்கிறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். கிட்டத்தட்ட அந்த டேஸ்ட்டு விட ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க இந்த கலந்தப்பம். பிச்சம்னா அப்படியே நல்லா தேன் கூடு மாதிரியே நல்லா சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் மறக்காமல் இதே மாதிரி இதே ரேஷியோவில் டைம் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். கேரளா சைடு வந்து வெங்காயம் கூட சேர்த்து லைட்டாக வதக்கி செய்வாங்க. பட் இனிப்பு கூட வந்து நம்ம வெங்காயம் சேர்த்துக்கிட்டோம்னா எப்படி இருக்குன்னு தெரியல, அதனால் நான் அந்த மட்டும் ஒமிட் பண்ணிட்டேன். இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.